வெல்கம் டு மை சேனல். ஜலாலுதீன் ரூமியின் கவிதைகளில் தேர்ந்தெடுக்கப்பட்ட சிலவற்றை ஆங்கிலத்தில் மொழியாக்கம் செய்தவர் கோல்ட்மன் பார்க்ஸ். தாகங்கொண்ட மீனொன்று என்ற தலைப்பில் தமிழில் மொழிபெயர்த்தவர் என். சத்தியமூர்த்தி. ஜலாலுதீன் ரூமி இன்றைய நிலவரப்படி எந்த நாட்டில் பிறந்தவர்? ஆப்கானிஸ்தான். வருபவர் எவராயினும் செலுத்த வேண்டியதாக விருந்தினர் இல்லம் கூறுவது நன்றி. விருந்தினர் இல்லத்தில் ஒவ்வொரு காலையும் ஒரு புதுவரவு. ஒவ்வொரு விருந்தினரையும் நடத்தும் முறையாக விருந்தினர் இல்லம் குறிப்பிடுவது கௌரவமாக. எல்லாவற்றிலிருந்தும் டேஷ் கற்றுக்கொள்ளும் பண்பாடு வளர வேண்டும். நல்லவற்றை கற்றுக்கொள்ளும் பண்பாடு வளர வேண்டும். சரியானதை தேர்க. அவமானத்தை இன்முகத்துடன் வரவேற்பாயாக. பொருந்தாததை தேர்க. வக்கிரத்தை வாயிலுக்கு சென்று விரட்டிவிடு. ஜலாலுதீன் ரூமியின் கவிதையை கோல்ட்மன் மார்க்ஸின் ஆங்கில மொழிபெயர்ப்பிலிருந்து தமிழில் மொழிபெயர்த்தவர் என். சத்தியமூர்த்தி. ஜலாலுதீன் ரூமியின் கவிதையை தமிழாக்கம் செய்த என். சத்தியமூர்த்தி இட்ட தலைப்பு தாகங்கொன்ற மீனொன்று. ஜலாலுதீன் ரூமி டேஷ் மிகச்சிறந்த கவிஞர்களில் ஒருவர். பாரசீகத்தின் மிகச்சிறந்த கவிஞர்களில் ஒருவர். ஜலாலுதீன் ரூமியின் சூஃபி தத்துவ படைப்பான மஸ்னவி டேஷ் பாடல்களை கொண்டதாக சொல்லப்படுகிறது. 25,600. மஸ்னவி என்பது ஆழமான ஆன்மீக கருத்துக்கள் நிரம்பிய இசைக்கருவிகளின் தொகுப்பு. திவான் ஷம்ஸ்-இ தப்ரீசி என்னும் நூலின் ஆசிரியர் ஜலாலுதீன் ரூமி. வக்கிரம், அவமானம், வஞ்சனை ஆகியவற்றை என்ன செய்ய வேண்டும் என்கிறார் ஜலாலுதீன் ரூமி? அவற்றை வாயிலுக்கே சென்று இன்முகத்துடன் வரவேற்க வேண்டும்.